அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா டிவிகே ஆர்மி சுந்தரவேல் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கூட்டணி வந்து ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நேற்று வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணி வந்து இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக வந்தது வந்து சூடு பிடிச்சிருச்சு. இல்லை அப்படி சொல்லலை, எல்லாரும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகிறாங்களா ஒரு கூட்டணி, அது சொல்லுவாங்க. தேமுதிக வந்து இப்போ திமுக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்குமே இந்த நாள் வரைக்குமே அந்த தேமுதிகங்கிறது வந்து திமுக சைடு போனதே கிடையாது. இன்ன வரைக்குமே அது வரலாறே இல்லை. ஸோ வந்து வரலாறு உடச்சி விஜயகாந்துக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி அவங்க கட்சியை நிறைய செயல்பட்டுருக்காங்கிறது சோஷியல் மீடியா கருத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தேமுதிக அந்த துரோகம் அப்படிங்கிறலாம் தாண்டி யாருக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, தொடக்கத்தில் துரோகம் பண்ணது வந்து திமுக தேமுதிகவுக்கு பண்ணுச்சு, விஜயகாந்துக்கு பண்ணுச்சு. ஏன்னா விஜயகாந்த் வந்து திருமணம், பிரேமலதா விஜயகாந்த் திருமணம் வந்து செஞ்சு வச்சது கருணாநிதி அவர்கள். அரசியல் ரீதியா வந்து மோதும் போது அரசியல் ரீதியா எதிர்கொள்ளணும். கட்சி அவர் ஒரு ஆளே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களோட நடத்தையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து காமராஜர் காலம் தொட்டு, அதன் பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு விஜயகாந்த், இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தேமுதிகவும் அந்த வேலையை பார்த்தாங்க. ஏன்னா துரோகம் பண்ணது வந்து திமுக தான் தேமுதிக துரோகம் பண்ணுச்சு. அந்த இடத்துல இவங்க போய் சேர்ந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அதெல்லாம் அடுத்து பேசுவோம். திமுகவோட நிலைப்பாடு இதுதான். இவங்களை வந்து தீய சக்தி திமுகன்னு ஏன் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காருன்னா அவங்களோட நிலைப்பாடு இப்படியே பயணிச்சுட்டு வந்திருக்காங்க. தொடக்கத்தில் இருந்து அரசியல் நிலைப்பாட்டில் தேமுதிக என்ன நிலைப்பாட்டில் இருந்துச்சுன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். கருணாநிதி அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு எதிராக தான் செயல்பட்டாரு, அவரோட குடும்பத்துக்காக மட்டும்தான் செயல்பட்டாரு அப்படின்ட்டு தான் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நேற்று முழுவதும் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன செஞ்சாரு, எப்படி மக்களை ஏமாத்தினாரு, தமிழ்நாடா இல்லது கலைஞர் வீடா அப்படின்னு முடிவு பண்ணீங்க, கருணாநிதி வீடா அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அவ்வளவு தெளிவாக பேசிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்குதான் பரவிட்டு இருக்கு. இப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்த கட்சி தொண்டர்கள் வந்து இன்னைக்கு திமுகன்னு போகும்போது தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. கரெக்டு. இப்போ அதிமுக கூட பேசினா கூட அவங்களே சொல்றாங்க, ஒரு சில மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லும்போது அதிமுக கூட இப்போ கூட்டணி வச்சாச்சு, பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு, அதிலே பயணிச்சா கூட பரவாயில்ல, எதிர்த்து அரசியல் பண்ணது வந்து திமுகவை தான். அவங்களும் நம்மளை காலி பண்ணாங்க, இத்தனை எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு வந்ததா இருக்கட்டும், அல்லது விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு இழிவாக பேசியிருக்காங்க. 2011 தேர்தல், அதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து 2005-6 வந்து கட்சி தொடங்கி தேர்தலில் பயணிச்சுட்டு வரேன், என்னுடைய கட்சியை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து திமுக நினைச்சிட்டு இருக்கு, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு.